Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது மல்லி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 20 ml ஆயில் ஊத்திட்டு அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு 100 ல இருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் துவையலுக்கு. இதுக்கு அப்புறமா நம்ம கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்றோம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்றேன். நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணனும். கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சமா தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இதுக்கப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுங்க. நான் ஒரு ஆறு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இஞ்சி பூண்டு போடாமல் செஞ்சு காமிக்க சொன்னீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணல, ப்ளைனாக பண்ணுறோம். இஞ்சியும் பூண்டையும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. புளி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு 1 கிராம் அது போல தான் இருக்கும் புளி. அந்த அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இன்றைக்கி தேங்காய் துருவல் போட்டு துவையல் செய்கிறோம். இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காவும் நல்லா அதில் ஆயில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன்னா. இப்போ நான் மல்லி ஒரு சின்ன கட்டு ஒன்று எடுத்துருக்கேன். இது நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துவையல் எந்த துவையல் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் பருப்பு ஆட் பண்ணுறப்ப சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிங்கன்னா பருப்பு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மல்லி சீக்கிரமாக ஒரு 2 மினிட்ஸில் வதங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்மளுக்கு இந்த புதினா இந்த மல்லி எல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுவாங்க. அவங்க நிறைய கருப்பாயிடும், ப்ளஸ் டேஸ்ட்டும் கசப்பாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ கலர் வந்திருக்கு. நல்லா க்ரீனிஷ் கலரில் வந்திருக்கு சட்னி. இதுக்கப்புறமா சட்னிக்கு தாளிப்பு போடணும். கடுகு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆயில் நம்ம ஒரு 10 ml ஆட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறமா ரெட் சில்லி ஒரு 1 ஆட் பண்ணுறேன். நல்லா கடுகு பொரிச்சுக்கிறப்ப நம்ம உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணுறோம். பூண்டு நம்ம தாளிப்பில் ஆட் பண்ணோன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும். எதுக்காக இருந்தாலும் சில பேருக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது, அவங்கள வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணுறோன்னு கம்பல்சரியும் ஒன்றும் இல்லை, ஆப்ஷனல் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். நம்ம சட்னி எடுத்து இது போல் ஃப்ரை பண்ணிங்கன்னா நைட் வரைக்கும் தாங்கும். நம்ம தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக சட்னி அரைச்சிட்டு அது மேலே நீங்கள் இந்த தாளிப்பை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த துவையலை ரைஸுக்கும் இட்லிக்கு தோசைக்கு இந்த மெயினாக இந்த களிக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.